பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலுடைய வாஞ்சை, பவுலுடைய விருப்பம், தனக்கு பின்னால் வருகிற தன்னுடைய சீசன் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு புத்தி சொல்லுகிறார். அதையே விரும்புகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் உத்தமனாக வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நாம் வாழுகிற உலகம் ஒரு வித்தியாசமான உலகம், பாவம் நிறைந்த உலகம், ஜனங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். வயதான காலத்தில், ஆபிரகாமுடைய முதிர் வயதான காலத்தில் சொல்லுகிறாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டு என்று சொல்லுகிறார். அந்த ஆபிரகாம் முதிர் வயதிலையும் உத்தமனாக நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மரண பரியந்தமும் கடைசி வரைக்கும் நம் உத்தமனாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் உத்தமர்களாக இந்த பூமியில் வாழும் பொழுது தேவன் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார். அநேக இச்சைகள், அநேக பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆண்டவர் நோவை குறித்து சொல்லும் பொழுது, நோவா தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சந்திரித்து கொண்டிருந்தவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நோவா உத்தமனாய் வாழ்ந்தார். அந்த ஜனங்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள், தேவனுக்கு விரோதமான பாவம் செய்த ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலையும் இவர் உத்தமனாய் வாழ்ந்தபடினால் ஒரு பெரிய அழிவிலிருந்து அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்தார். ஆமென். எனவே வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நம்ம உத்தமனாய் வாழ்வோமானால் நமக்கு தேவன் துணையாக இருந்து நம்மை ஆண்டவர் பத்திரமாக பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருத்தரும் உத்தமனாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். யோசேப்பு குறித்து நாம் வாசித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்தில் அடிமையாக்கப்படுகிறார். போர்த்திபாருடைய வீட்டில் வேலை செய்கிறார். அந்த போர்த்திபாருடைய வீட்டில் எல்லாம் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. போர்த்திபார் இல்லாத நேரத்தில் அந்த போர்த்திபாருடைய மனைவி, வீட்டில் யாருமே இல்லை, இந்த யோசேப்போடு கூட பாவம் செய்வதற்கு பல நாட்கள் முயற்சி பண்ணுகிறாள். ஆனால் அந்த யோசேப்பு இடமே கொடுக்கலை. இறுதியில் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அவளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வந்த பொழுது யோசேப்போடு கூட தவறு செய்வதற்கு அவன் வஸ்திரத்தை பிடிக்கிறாள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு அவன் நிர்வாணமாய் ஓடி போய் விடுகிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவிதம் வாழ்வதற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த உலகம் அந்த போர்த்திபாருடைய மனைவியைப் போல ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்படியாவது வெள்ள பண்ணணும், பாவம் செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்த்திபாருடைய மனைவியின் அந்த ஆவி இன்னைக்கு உலகத்தில் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த குறைவை ஏற்படுத்துகிற அந்த ஆவி, ஸ்தோத்திரம், அதை மேற்கொண்டு நாம் அதை ஜெயிக்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. எனவே அந்த யோசேப்பை போல இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களையும் இச்சையான காரியங்களையும் பாவத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம். அல்லேலூயா. அந்த யோசேப்பு ஓடினது போல அந்த யோசேப்பு உத்தமனாக இருந்தபடினால அந்த எகிப்து தேசத்திலே அந்த யோசேப்பை தேவன் உயர்த்தினார். எனவே இந்த பூமியில் நாம் உத்தமர்களாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது இந்த பூமியில் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொன்னது போல, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி
ஜாக்கிரதையாயிரு என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபையை கொடுங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உத்தமனாய் வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless you. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.